ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஆனா எனக்கு பெருசா படம் வந்து ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. என்னன்னா அவன் பேசிட்டே இருக்காங்க 2 பேரும், எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டா பார்க்கணும் அப்படின்னா, ஓகே 2 பேரும் ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அரவிந்த் பேசிக்கிட்டே இருக்காரு, கார்த்திக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. என்னதான் சொல்ல வராங்க? ஓகே, ஒரு மச்சான் கிட்ட போயிட்டு ஒரு மச்சான் வந்துட்டு அத்தான்கிட்ட போயிட்டு, அத்தா நீங்க வந்துட்டு அத்தா பீர் சாப்பிடுறீங்களா, அத்தா அத்தா வந்து வாங்க அத்தா நம்ம போய் நம்ம தோட்டத்தை இதை காமிக்கலாம், நம்ம சின்ன வயசுல விளையாண்டதை காமிக்கலாம். ஓகே, ஒரு 90s கிட்டா இருக்கும் போது இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எனக்கு ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே கிரிஞ்சா தான் இருந்துச்சு. இங்க வந்துட்டு தேவையில்லாம பெரியார் போட்டோவை காமிச்சிட்டு, அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் இட், அந்த பாண்டியர் சேர சோழ பாண்டியன் கதைகளை வந்துட்டு காமிச்சிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத. ஏன்னா ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரணும்? ஸோ அதனால அது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போச்சு. என்னை பொறுத்தளவு படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ரொம்பலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. ஓகே, படம் பார்க்கலாம், அப்படிதான் சொல்லணும். எனக்கு படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. படத்துல பிஜிஎம் நல்லா இருக்கு. நல்லா லாஸ்ட் சீன் தான் ப்ரோ, எனக்கு கிளைமேக்ஸ் தான் பிடிச்சது. நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் படத்துல லாக் ஏதா இருக்கா? அதெல்லாம் இல்லை, நல்லா தான். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா 5 கொடுக்கும். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்துல பிடிச்ச விஷயம் நல்ல ஃபேமிலி ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி பண்றாங்கன்றது ஒரு படம் நல்லா இருக்கு. படத்துல பிஜிஎம் நல்லா இருக்கு. சூப்பரா. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா நல்லா கொடுக்கலாம், ஒரு 50 கொடுக்கலாம். ஸ்டோரிக்கும் இப்போ மெய்யழகுன்னு ஒரு டைட்டிலுக்கு ஒரு ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கு? என்ன பயங்கரமான கனெக்ட் இருக்கு. அது எதுக்கு இந்த படத்துக்கு இந்த பேரை வச்சாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ரெண்டாவது, தமிழ் சினிமால ஒரு படத்தோட டைட்டில் ஆரம்பத்துல போடலாம், இல்ல படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல போடலாம். எண்டு கார்ல படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட பேரையே போடுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரெடிக்டடா தான் இருக்கும். ஆனா அதை எப்படி ரிவீல் பண்றாங்கன்றத நம்ம ஈகரா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதுதான் படத்தோட பியூட்டியே. நல்லா இருக்கும் உண்மையிலேயே. 96ல ஒரு கனெக்ட் இருக்கும். இந்த கனெக்ட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது இந்த படம். ஆக்சுவலா நீ 96ன்றது 20ல இருந்து 60 வரைக்கும் இருக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த கட்டத்தை கடந்து போயிருப்போம். ஃபர்ஸ்ட் லவ்ன்றது கடந்து போயிருப்போம், இல்ல ஸ்கூல் போர்ஷனை கடந்து போயிருப்போம். நம்ம யாராவது ஒரு கதாபாத்திரத்துல வருவோம் நம்ம. பட் இந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகலாம் கூட ஒரு படமா உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்துடும் கண்டிப்பா எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த படத்தை அழாம யாராலையும் பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு வேணா பார்க்கலாம், அழாம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் படம். இல்ல அதுதான் சொல்றேன்ல, படத்துல இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்கு. அந்த ஒரு லேக் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா மேபி படத்தோட லென்த் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் ஓவரால் படம் பார்க்கும்போது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லென்த் இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம், மேபி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு, நல்லா இல்ல நல்லா இல்ல. அது வந்து அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த கார்த்தியும் வந்துட்டு நம்ம சார் வந்துட்டு பேசுவாங்க. அந்த சீன் எதுக்கு, ஏன் அவ்வளவு இழுத்து ஒரு மனுஷனை வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து அந்த பேரை சொல்றதுக்கு வந்துட்டு அவ்வளோ யோசிப்பாங்க. என் சித்தப்பா விட்டு பெரியப்பா, பெரியப்பா விட்டு அப்ப, அப்புறம் வந்து மாமி விட்டு மாமா, அண்ணன் விட்டு அண்ணன், சொந்த விட்டு சொந்தம். ஐயா உங்க பேரை சொல்லிட்டு போங்களேன், ஏன் இப்படி? அது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அதோட பாசிட்டிவ் நோட்டா பார்க்கலாம். படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் தான் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. 96 படம், டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு பண்றாரு. படம் பண்றது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. மேலும் நல்ல படங்கள் பண்ணுங்க. கொஞ்சம் பாட்டு வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. நல்ல காம்போ, நல்லா நடிச்சிருந்தாங்க. கரெக்டான ஒரு செலக்ஷன். ஆக்சுவலா டேரக்டர் ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு அட்டெம்ப்ட். ஏன்னா வந்து அப்படியே படுத்துரும் இந்த படம். சுத்தமா வந்து யாராலுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படம். இந்த அளவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து கரெக்டா ஸ்கிரிப்டை எடுத்து எந்த இடத்துல எதை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் பயங்கரமா டெம்ட் ஆச்சுன்னு சொல்லணும். குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும். அந்த சைக்கிள் இது சாதாரண சைக்கிள் தானேன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சைக்கிளை பார்ப்பார். அப்போ ஒரு மியூசிக் பிளே ஆகும். பயங்கரமா எமோஷனல் அட்டெம்ப்ட் ஆகும். படம் பாக்குற நமக்கு சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. நம்ம வந்து ரெண்டாவது இது படம் ஃபுல்லா அந்த கதைகளுமே தென்காசியில் நடக்கிற ஒரு கிராமத்துல நம்ம என்னமோ அந்த கிராமத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தோம் நமக்கு. ஆக்சுவலா அது படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆர்ட் ஃபார்ம்ல வர படங்கள் இப்போ கொட்டுக்காலிலாம் வந்துச்சு, ரொம்ப நெகட்டிவா வந்து விமர்சனம் வந்துச்சு. இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் படம் வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு படத்தையுமே நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கரெக்டா புரியுற மாதிரி எங்களுக்கு ஒரு கனெக்டோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் சக்சஸ் ஆகும். அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பா இதை எல்லாருமே வந்து பார்க்கணும். பிரேம்குமாரோட ஒரு 2வது படம் அப்படின்னாலும் நம்புற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் மாதிரி எடுத்திருக்காரு படத்தை. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு படம். படத்துல என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஒரு 2 பேருக்குள்ள இருக்க அழகிய நட்பு, ஒரு கிராமத்தானுக்கும் நகரத்தானுக்கும் இருக்க வித்தியாசம், உனக்கு தேவையில்லாத பொருள் ஒருத்தனுக்கு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்றது நிறைய மெசேஜ் இருக்கு படத்துல. நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என் வீட்டு பிரச்சனையா பார்க்கணுன்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம், போய் பாருங்க எல்லாரும் படத்தை. சூப்பரான படம். கண்டிப்பா வரும். தெலுங்கு இல்ல நீ ஒரு மனுஷனா பிறந்த அப்படின்னாக்கா உனக்கு இந்த படம் கண்டிப்பா தேவைப்படும். நல்ல ஒரு படம்.